கூட டக்குன்னு அறிவிக்கிறாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? திமுக பக்கம் இருக்கக்கூடிய பார்வையில் கம்மியாகிட்டே இருக்கு. ஏன்னா தொடர்ந்து தென் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய படுகொலை பார்த்தோன்னா திமுக அரசு மேலே வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதை சரி செய்யத்தான் இப்போ திடீர்னு ஐயாவோட இந்த 100ஆண்டு விழாவில் வந்து திடீர்னு ஐயாவுக்கு வந்து அரசு விழா அழைச்சது காரணம் இதுதான். ஏதாவது ஒரு ஊரை வந்து தேர்ந்தெடுத்து அந்த ஊரில் போய் அந்த மக்களை சந்தித்து நேரடியாக வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம ஏன் வந்து அரசாணம் வாங்கணும், ஏன் பட்டியல் இருக்கிற வந்து கேட்குறோம், பட்டியல் விட்டு வெளியே போயிட்டா நம்ம கிடைக்கக்கூடிய சலுகை போயிடுமா என்னன்றதை பற்றி அந்த மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறீங்க. இதற்கு ஆதரவாக வரக்கூடிய இப்போ நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அரசாணையாக இருக்கட்டும், ஐயாவோட அரசு விழாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒற்றுமை தான். இன்றைக்கி அரசியலில் தான் ஒற்றுமைடாமல் இருக்கும். ஆனால் புதிய விரைவில் அரசியல் நம்ம ஒன்றுபட்டுருவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அண்ணன் ஜான் பாண்டியனோட ஆதரவாளர், நான் வந்து ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமியோட ஆதரவாளர், நான் வந்து அண்ணன் பசுபதி பாண்டியனோட ஆதரவாளர். இப்படி நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கிற வரை நம்ம அரசியலில் முன்னேற முடியாது. அதான் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொளி எதற்காக அப்படின்னா, என்னோட சந்தோஷத்தை நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் மத்தியில் பகிர்ந்துக்கணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த காணொலியை வந்து நான் பதிவன்றேன். ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் வந்து ஒற்றுமை கிடையாது, ஒற்றுமை இல்லாதனா நம்ம தொடர்ந்து படுகொலை செய்யப்படுறோம், தொடர்ந்து தாக்கப்படுறோம் அப்படின்ற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து நம்ம சமூகத்துக்குள்ளே விமர்சனம் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்தளவு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தோட ஒற்றுமைக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக நான் நிறைய விஷயத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இயக்கங்களாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனையில், அதாவது ஒவ்வொரு சிந்தனை கொண்டு பயணிச்சிட்டு இருக்காங்க. அதற்கு மத்தியில் நம்ம நிறைய கோரிக்கையில் வந்து அரசியல் அதிகாரம் இல்லாமல் வென்றெடுத்துருக்கோம். அது என்னங்கிற பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம். மெயின் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு காலத்தில் ஐயா இமானுவேல் ஷேர்னார் வந்து இமானுவேல் ஷேர்னார் அப்படின்னு கூட எழுத மாட்டாங்க, இமானுவேல் அப்படின்னு முதல்ல எழுதிச்சு. இந்த ஊடகமாக இருக்கட்டும், பத்திரிகையாக இருக்கட்டும், இமானுவேல் அப்படின்னு எழுதிச்சு. அதுக்கப்புறம் நீ என்னப்பா இமானுவேல்னு எழுதுற அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இமானுவேல் சேகரன் அப்படின்னு எழுதாங்க. நீ என்னப்பா இமானுவேல் சேரன் எழுதுற, தியாகி இமானுவேல் சேரன் எழுதுப்பா அப்படின்னு நம்ம நெருக்கடுவோம். அதுக்கப்புறம் தியாகி இமானுவேல் சேரன் அப்படின்னு எழுத ஆரம்பித்தாங்க, ஊடகங்களில் போட ஆரம்பித்தாங்க. என்னப்பா நான் தியாகி இமானுவேல் சேரன் போடுற, இந்திய சுதந்திர போராட்ட தியாகின்னு இது ஒன்று அவர் வெள்ளையனே வெளியேறிய இயக்கத்தில் வந்து ஐயா கலந்துருக்கார், அவர் வாழ்க்கை வரலாறு வந்து படிங்க அப்படின்னு வந்து பத்திரிகை துறையாக இருக்கட்டும், ஊடகத்துறையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுத்ததின் விளைவு இன்றைக்கி தமிழக அரசால் அக்டோபர் 9 இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் ஐயா இமானுவேல் ஷேர்னார் அவர்களுக்கு வந்து அரசு விழா எடுக்கப்படும் ராமநாதபுரத்தில் அப்படின்னு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி தானே. எப்படியெல்லாம் இருந்த ஊடகங்களை, எப்படியெல்லாம் இருந்த பத்திரிகைகளை இவ்வளோ தூரம் வந்து நம்ம பேச வச்சுருக்கோம் அப்படின்னா இருக்கக்கூடிய நம் சமூகத்தில் கிடைத்த மிகப்பெரிய ஒற்றுமை தான். இருக்கக்கூடிய சின்ன சின்ன இயக்கங்களாக இருக்கட்டும், இல்லை தலைவர்களாக இருக்கட்டும், இந்த யூடியூப் இது போன்ற யூடியூப் தளங்களாக இருக்கட்டும், இதுக்கு தான் சரிங்களா. இன்றைக்கி ஒவ்வொரு நிகழ்வுலையும் நடந்ததை வந்து வெளிக்கொண்டு வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து கொண்டு போனது நம்ம ஊடகம் தான். அதே போல் நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். அதாவது நம் சமூகத்தில் யாரெல்லாம் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களோ அவங்க சேனல் எல்லாமே 10 சேனல் வச்சுருந்தாலே 20 சேனல் எல்லா சேனலையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வந்து ஆள் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி மூவேந்தர் மீடியா என்பது வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு தெரியப்பட்ட ஒரு ஊடகம் சரிங்களா. இன்னும் நம்ம சமூகத்தில் சின்ன சின்ன ஊடகங்கள் வந்து தொடங்கி கொண்டு வந்திருக்காங்க. ஃபாலோவர்ஸ் வந்து 30,000 50,000 வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போக முடியாது. இப்போ நான் மதுரையில் இருக்கேன், நான் மதுரையில் இருக்கேன், திடீர்னு நான் தென்காசி போக முடியாது, திருநெல்வேலி போக முடியாது. ஆனால் அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜ்பாண்டியன் சமர் டிவி அவர் இருக்காப்புல, அந்த பகுதியில் நடத்துகிறாப்புல. அப்போ அவர் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பகுதியில் என்ன நடக்குது, ஏன்னா அவர் ஒவ்வொரு கருத்துக்களாக அருமையாக பதிவு பண்ணுவாப்புல. அதனால் அந்த மாதிரி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஐராவத மீடியா அவர் சண்முகண்ணே, அந்த மாதிரி அவர் அண்ணன் வந்து அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அங்கேயும் எடுத்து போகிறோம். ஏன்னா நான் திடீர்னு நான் இங்கேருந்து சென்னை போயிட முடியாது. அதே பற்றி இந்த ராம்நாடு அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீரத்தமிழன் மீடியா நம்ம லிங்கேசன் நடத்துகிறாப்புல. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு அவர் டி கே ராஜா இப்போ திருமங்கலத்துக்கு அங்கிட்டு நடத்துகிறப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சேனல் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்ம உறவுகள் வந்து இந்த சேனல் எல்லாமே ஃபாலோ பண்ணி எல்லா பகுதியிலும் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு ஆளோட கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. முடிஞ்ச மட்டும் இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த மூவேந்தர் மீடியாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதேமாதிரி எல்லா சேனலுக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணுன்றதை ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்ன நிகழ்வு நடக்குதுன்றது உங்கள்கிட்ட நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க சரிங்களா. உங்களோட டேட்டாவை எவ்வளவோ வீணாக்குறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 GB டேட்டா இருக்குன்னா அது வீணாக போகுது. ஒரு நாளைக்கு ஒரு 10 MB நம்ம சமூகத்துக்கான ஊடகத்துக்கு பயன்படுத்துங்களேன்.
நம்ம சமூகத்தில் ஒரு 10 சேனல் இருக்குன்னா அந்த 10 சேனல் ஒரு சேனலுக்கு 10 MP தான் மிஞ்சி போனால் செலவாகும். நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறது அந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அரசாணையாக இருக்கட்டும், ஐயாவோட அரசு விழாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒற்றுமை தான். இன்றைக்கி அரசியலில் தான் ஒற்றுமைடாமல் இருக்கும். ஆனால் கூடிய விரைவில் அரசியல் நம்ம ஒன்றுபட்டுருவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அண்ணன் ஜான் பாண்டியனோட ஆதரவாளர், நான் வந்து ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமியோட ஆதரவாளர், நான் வந்து அண்ணன் பசுபதி பாண்டியனோட ஆதரவாளர். இப்படி நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கிற வரை நம்ம அரசியலில் முன்னேற முடியாது. அதாவது நீங்கள் மற்ற சமூகங்களே நீங்களே பார்த்துக்கங்க, எல்லாத்திட்டையுமே இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் அரசியல்னு வரும்போது சரியான ஒரு நிலைப்பாட்டில் எடுப்பாங்க, அவங்களோட ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த டயத்தில் வந்து அரசியல் கட்சி வந்து நம்ம யாருக்கு ஓட்டு வந்து ஒரு பக்கெட்டு நிற்கணும் அப்படின்னு வந்து தீர்மானிப்பாங்க. அதே வந்து ஒரு டைம் வந்து அதிமுகவுக்கு தான் நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னா வந்து அவங்க ஒட்டுமொத்தமாக வந்து அதிமுகவுக்கு நின்று ஆதரவு கொடுப்பாங்க, திமுக ஆதரவு கொடுக்கணும், திமுகவுக்கு அந்த மாதிரி தான் ஆதரவு. அந்த மாதிரியான கட்டமைப்பை நம்ம கொண்டு வரணும். சமூக ஒற்றுமை இருக்குது, ஆனால் அரசியல் ஒற்றுமை தான் நம்மள்ட்ட இல்லை. சரிங்களா? சமூக ஒருத்தன் பாதிக்கப்படும் போது வரும்போது எல்லாத்துக்கும் அந்த ரத்தங்கள் கொதிக்கத்தான் செய்யுது. ஆனால் அரசியல் ஒற்றுமை தான் இல்லை, அரசியல் ஒற்றுமை நம்ம கொண்டு வரணும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி அரசாணைக்கு வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம சமூகத்துக்குள்ள பல்வேறு கட்சி, பல்வேறு இயக்கங்கள், சின்ன சின்ன இயக்கங்கள், சின்ன சின்ன சங்கங்கள் எவ்வளோ இருந்தாலும், ஆனால் அரசாணைக்காகவும் பட்டியல் வெளியிட்டதுக்காண்டியும் யார் போராடலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. முகநூலில் எழுதின அவனும் ஒரு போராட்ட காலத்தில் அவனோட பங்களிப்பு இருக்குது. இந்த அரசாணை கிடைச்சதுக்கு அவங்களோட பங்களிப்பு இருக்குது. அந்த மாதிரி எல்லாரோட பங்களிப்புமே அரசாணைக்கு வந்து இருந்திருக்குது. சரிங்களா? அதனால் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு ஒற்றுமை தான் அன்றைக்கெல்லாம் எவ்வளோ விரியம் இருந்துச்சு. மெயினாக இதை விட என்ன தெரியுமா, ஆனால் நம்பி வெங்கடேசன் போன்ற ஆட்களுக்கெல்லாம் நம்ம நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அவரை போன்ற ஆட்கள் வந்து நம்ம சமூகத்தை இழிவுபடுத்தாத ஆட்களே கிடையாது. எத்தனை பேர் இழிவுபடுத்திட்டு போயிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவர் பேசுனதின் விளைவாக தான் ஒவ்வொருத்தரும் தன்னெழுச்சியாக வெளில வந்தான். ஒவ்வொருத்தரும் தன்னெழுச்சியாக வெளில வந்து சில விஷயங்கள் வந்து பேச ஆரம்பித்தா. அதன் விளைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துது. நம்ம சமூக ஒற்றுமை வந்து கிடைச்சாச்சு. அதாவது எதிரி இல்லைன்னா நம்ம எதுவுமே சாதிக்க முடியாதுன்றதுக்கு அது ஒரு உதாரணமாக இருந்திருக்கு. இவங்கெல்லாம் சின்ன சின்ன ஆட்கள் வந்து எதிர்த்ததின் விளைவு தான் இன்றைக்கி நம்ம சமூகம் வந்து எல்லா சமூகத்துக்கும் தெரியக்கூடிய ஒரு விதமாக வந்து மாறி இருக்குது. இனி வருங்காலங்களில் வாக்கு என்பது, அரசியல் என்பது எல்லாரோட ஓட்டு விழுந்தால் தான் நம்ம அரசியலை ஜெயிக்க முடியும். அதனால் வந்து இனி வரும் காலகட்டங்களில் சில விஷயங்களை கடந்து போய் அரசியல் ரீதியாக இந்த சமூகம் வந்து முன்னேறதுக்கான முன்னெடுப்பை நம்ம வந்து பண்ணணும். அப்படித்தான் இப்போ நம்ம ஒரு விஷயமா வென்றிருக்கோம். அரசாணையாக இருக்கட்டும், இன்றைக்கி ஐயா இமானுவேல் சேனாருக்கு வந்து 3 கோடி ரூபாயில் சில இடம் கூடிய மணிமண்டபம் இதே திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க, அறிவிச்சாங்க. எதன் அடிப்படையில் வச்சாங்க, எதன் அடிப்படையில் அறிவிச்சாங்க? நம்ம சமூகத்துக்கு கிடைச்ச ஒற்றுமை. திமுக காரால் எங்கெல்லாம் ஓட்டு கேட்டப்போ அங்கெல்லாம் கேள்வி, இதே பொதுத்தலங்கள்லேயும் வரல்வி கொடுத்த எதிர்வினை. ஆஹா, இவன் இனிமேல் நமக்கு ஓட்டு போடாமல் போயிடுவான், அதனால் இவனை நம்ம புறக்கணிச்சோம்னா எனக்கு ஓட்டு கிடைக்கும். இப்போ அரசு விழா கூட டக்குன்னு அறிவிக்கிறாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? திமுக பக்கம் இருக்கக்கூடிய பார்வையில் கம்மியாகிட்டே இருக்குது. ஏன்னா தொடர்ந்து தென் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய படுகொலை பார்த்தோன்னா திமுக அரசு மேலே வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு கோபம் வந்து ஏற்பட்டிருக்குது. அதை சரி செய்யத்தான் இப்போ திடீர்னு ஐயாவோட இந்த 100ஆண்டு விழாவில் வந்து திடீர்னு ஐயாவுக்கு வந்து அரசு விழா அரைச்சிது. காரணம் இதுதான், ஒன்றை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றை வந்து கொடுக்கணும். ஏன்னா ஒன்றை இழந்தால் ஒன்றை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. சரி, தொடர்ந்து இப்படி நடந்திருக்கு, இதை அறிவிச்சுட்டே இவன் மறந்துடுவான் அப்படின்ற எண்ணத்தில் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் மற்ற சமூகங்கள் நீங்கள் நல்லா பாருங்கள், அவங்க யாருக்கு தான் ஆதரவு கொடுக்கல. ஒவ்வொரு சமூகத்துக்கும் இந்த அரசியல் கட்சி எல்லா 2 அரசியல் கட்சியுமே அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் பண்ணி கொடுத்தாலும் அந்த அரசியல் கட்சியில் வந்து எதிர்ப்பாங்க. நீ எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு இந்த எலெக்ஷனோட முடிஞ்சு வச்சு, அடுத்து என்ன பண்ண போகிற சொல்லு அப்படின்ற மாதிரி வாங்க. அந்த நிலைப்பாடு இருக்குது இல்லை. நம்ம வந்து என்னென்னா ஒரு கட்சி சார்ந்திருக்கோம்னா அந்த கட்சி எவ்வளோ அடிமையிலாக நம்ம வேலை செய்கிறோம். அந்த அடிமைத்தனம் தான் வேணாம்னு தான் ஐயா இமானுவேல் சேனார் போராடினாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சமூகம் இருக்கணும். அதனால் வந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்வு, இதுவரைக்கும் நம்ம வென்றெடுத்த கோரிக்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஒற்றுமை இன்னும் தொடரணும். சரிங்களா? இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கத்தான் சில சாதிய வெறியர்கள், அதாவது அந்த சமூகத்தை நம்ம குறை சொல்ல முடியாது, சில சாதியை வச்சு பிளப்பு நடத்தக்கூடியவர்கள் சிலர் மீண்டும் இந்த சமூகத்துக்கு வந்து சிக்கலை உருவாக்க நினைக்கிறாங்க. அதனால் வந்து இனியும் வருங்காலங்களில் வந்து அனைத்து சமூகத்தோடைய, இன்றைக்கி பட்டியல் சமூகமாக இருக்கட்டும், பட்டியல் அற்ற சமூகமாக இருக்கட்டும், எல்லாத்தோடையும் சகோதரத்துவமாக நட்பின் ரீதியாக அனைத்து சமூகத்தோடையும் நம்ம பழகுவோம். இதுவரைக்கும் இருந்த கருத்து முரண்பாடுகளை கலைத்துவிட்டு நண்பனாக சகோதரத்துவமாக வந்து அனைத்து சமூகத்துலேயும் வந்து பழகுவோம். அரசியல் ரீதியாக நம்ம வந்து முன்னேறுவோம். அதே போல் இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை நம்ம வென்றெடுப்போம். இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கைக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கோம். அதாவது கிராமப்புறங்களில் போய் நம்ம விழிப்புணர்வு செய்யலாம். ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பொதுக்கூட்டம் மட்டும்தான் போட்டுட்ருக்காங்க. இது பெரும்பான்மையாக வந்து மக்களிடையே வந்து சென்றடையாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு முடிவு எடுத்துருக்கேன். அதாவது வாரம் இல்லைனா மாதம்
ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஊரை வந்து தேர்ந்தெடுத்து அந்த ஊரில் போய் அந்த மக்களை சந்தித்து நேரடியாக வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம ஏன் வந்து அரசாணை வாங்கணும், ஏன் பட்டியல் வெளியிட்ட வந்து கேட்குறோம், பட்டியல் விட்டு வெளியே போயிட்டா நம்ம கிடைக்கக்கூடிய சலுகை போயிருமா என்னன்றதை பற்றி அந்த மக்கள்கிட்ட விழிப்புணர்வு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்கேன். இதற்கு ஆதரவாக செயல்படணும்னு நினைக்கிற இளைஞர்கள் வந்து வாங்க, கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டு வேணும். ஏன்னா தனிமரம் தோப்பாகாது, சரியா? அதனால் வந்து நான் அந்த பயணத்தை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கிராமப்புறங்களில் வந்து நம்ம சென்றடைஞ்சு மக்கள்கிட்ட வந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அப்படி என்னோடு சேர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நான் வந்து ஒரு டைம் சொல்லுவேன், அப்போதைக்கு நீங்கள் வாங்க, கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம். இந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற விலங்கை உடைப்போம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, தொடர்ந்து நம் சமூகத்தில் அரசியலில் நம்ம முன்னேறலாட்டையும், அதிகாரத்தில் முன்னேற முடியாட்டையும், ஆனால் சமூகத்தின் ஒற்றுமையில் முன்னேறி இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு கோரிக்கையாக நம்ம வென்றெடுத்துட்டு இருக்கோம். அதே போல் அரசியல்லையும் நம்மளோட கோரிக்கையை வென்றெடுப்போம். பட்டியல் வென்ற கோரிக்கையும் வருகிற 2026க்குள் வென்றெடுப்போம். அதற்கான முன்னெடுப்பை அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளும் கட்சி இயக்கங்களும் முன்னெடுத்து நம்மளோட கோரிக்கையை வென்றெடுப்போம்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு அடுத்த காலையில் சந்திக்கிறேன். நன்றி.